Welcome to UPSC Vinod. So now நம்ம சேனல்ல UPSC Prelims and Mains PYQs தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்போ நம்ம பார்க்க போறது CAPF. So CAPF 2025 ஓட questions. So first question. Which of the following statement is given below are correct? So which of the following statement is given below are correct? The National Green Hydrogen Mission was approved by Union Cabinet Government of India by 2023. So actually National Green Hydrogen Mission. So இவங்க சொல்றது வந்து National Green Hydrogen Mission was approved by Union Cabinet by Government of India in 2033. So first statement வந்து correct. Yes. So National Green Hydrogen Mission was approved by Union Cabinet. The Ministry of Environment and Forest and Climate. So actually நம்ம UPSC questions படி ministries are always wrong தான். But Ministry of New and Renewable Energy. Just first அதாவது ரொம்ப சிம்பிளா இதை வந்து கெஸ் பண்ணலாம். Green hydrogen is an energy. ஸோ அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எனர்ஜி ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க என்விரான்மெண்ட் தட் மீன்ஸ் தே டோன்ட் கோ வித் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் 2 இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே டேக் கேர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி தே டேக் கேர் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் ஸோ கொஷின் நம்பர் 2 ஸோ கொஷின் நம்பர் 2 ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ஸோ இதை பற்றி மேக்ஸிமம் என்ன சொல்கிறது அப்படின்னா நமக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது ஸோ நம்ம டைரெக்டாக செகண்ட் கொஷனுக்கு போயிடலாம் இந்தியா அண்ட் போலாண்ட் ஹாவ் அண்ட் அக்ரீட் டு இம்ப்ளிமெண்ட் இந்தியா போலார் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் டேர்ம்ஸ் ஆஃப் 5-year ஆக்ஷன் பிளான் ஸோ இந்தியா போலாண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஆஃப் 5-year பிளான் ஸோ இது வந்து எந்த வருஷம் எந்த ஐடென்டிஃபை தி கரண்ட் 5-year ஆக்ஷன் பிளான்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஃபேக்சுவல் கொஷின் தான் ஆக்ஷன் பிளான் 2024 and 28 ஆக்ஷன் பிளான் 2024 and 28 ஸோ இதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் 2024 த கேட்டகரி ஆஃப் விக்யான் ரத்னா அவார்ட் வாஸ் கிவன் டு ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் எல்லாமே வந்து CAPFல ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விக்யான் ரத்னா அவார்ட் ஸோ இது யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஷின் ஸோ கோவிந்தராஜன் பத்மநாபன் ஸோ ஆக்சுவலாக இவர் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்மபூஷன் 2003லையும் பத்மஸ்ரீ 1991லையும் பத்மபூஷன் வந்து 2003லையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாரு ஸோ ப்ரொஃபஸர் கோவிந்தராஜ் பத்மநாபன் ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இவர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்யான் ரத்னா அவார்ட் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு விக்யான் ரத்னா வாஸ் given டு ப்ரொஃபஸர் கோவிந்தராஜ் பத்மநாபன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் திரும்ப விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெகார்ட்ஸ் டு கிராமின் பாரத் மஹோத்சவா 2025 ஆர் கரெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து கிராமின் பாரத் மஹோத்சவா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸே இதோட ரெண்டாவது கொஷின் வந்துருச்சு ஸோ கிராமின் பாரத் மஹோத்சவா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இட் எய்ம்ஸ் டு ப்ரமோட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அமாங் த ரூரல் பாப்புலேஷன் எய்ம்ஸ் ஆர் மேக்ஸிமம் கரெக்ட் ஸோ எய்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் எய்ம்ஸ் டு ப்ரமோட் Yes, it aims to promote economic stability and financial security among the rural population is correct. Second statement, it focuses on financial inclusion, supporting sustainable agriculture practices. Yes, this is also correct. But in the இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நமக்கு தேவை ஸோ இட் ஃபோக்கஸஸ் ஆன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் ஸோ தே ஃபோக்கஸ் ஆன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனோட ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கும் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு அண்ட் ஆல்சோ விக்ஷித் பாரத் 2047 திஸ் கிராமின் பாரத் மஹோத்சவ் 2025 ஓட எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Vikshit build a resilient and rural India for Vikshit Bharat 2024 அதுதான் அவங்களோட எய்ம் ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸோ கிராமின் பாரத் மஹோத்சவ் 2025 ஸோ இது வந்து இட் எய்ம்ஸ் டு ப்ரமோட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அமங் தி ரூரல் பாப்புலேஷன் எஸ் கரெக்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரமோட்ஸ் financial inclusion and supporting sustainable agriculture practices in northeastern India ஸோ அது ஒரு பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ நம்ம கொஷின் கேட்கும்போது கண்டிப்பாக அது மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ both 1 and 2
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் த OPCW the 2024 OPCW Organization for Prohibition of Chemical Weapons. The Hague Award has been conferred upon which of the following organization? So first வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அவார்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் ப்ராஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன் அவார்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கெமிக்கல் கவுன்சிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இது வந்து 29th செஷன். இந்த அவார்ட் கொடுக்கறது வந்து 29th செஷன். அந்த செஷனில் வந்து இந்தியாவுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆக்சுவலாக இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவார்டு ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. So this comes under Organization for Prohibition of Chemical Weapon Award வந்து Indian Chemical Council கொடுத்துருக்காங்க. Next, which of the following states is not a part of Purvodaya scheme? So actually பூர்வோதயா அப்படிங்கிறது வந்து பேர்லேயே வந்து இட்ஸ் பூர்வோதயா டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பூர்வோதயா டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் தட் மீன்ஸ் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வோதயா அப்படிங்கிறது பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியாவை சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ பூர்வோதயா டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவில் எந்த பார்ட் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எந்த பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மீன்ஸ் ஈஸ்டர்ன் பார்ட்லாம் கிடையாது. ஸோ ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு சம்மந்தப்படாத பார்ட் எந்த ஸ்டேட்? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து சத்தீஸ்கர் தான் ஆன்சர் பண்ணுவோம். பிகாஸ் சத்தீஸ்கர் பிலாங் டு சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த இந்தியா. ரொம்ப ஈஸியான ஆன்சர். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து பூர்வோதயா டெவலப்மெண்டல் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸை வந்து டெவலப் பண்ணணும். 5 ஸ்டேட்ஸ் தட் இஸ் பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணணும். ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்து கேட்சு. இந்த இடத்துல ஆந்திர பிரதேஷும் யாரும் நினைக்க மாட்டாங்க. பட் பீகார், ஜார்க்கண்ட், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் பூர்வோதயா டெவலப்மெண்டல் ஸ்கீம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் பண்ணுறது, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் கல்ச்சுரல் ட்ரெடிஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் பார்ட்டில் பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே இதில் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் நாட் த ஆன்சர். ஸோ இட்ஸ் நாட் இன் த பூர்வோதயா ஸ்கீம். So first, next question. Okay, with which of the following statements with regards of national manufacturing mission are correct? So first வந்து பாத்தீங்கன்னா national manufacturing mission ஓட aim என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா, it covers small, medium and large industries. So national manufacturing mission covers small, medium and large industries. It will support clean tech manufacturing. Yes, it will support clean tech manufacturing. It will promote, it will facilitate promotion of employment opportunity in labor intensive sector. So actually வந்து பாத்தீங்கன்னா அதுல 3 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். அப்போ நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸுமே கவர் பண்ணும். ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஹோலிஸ்டிக்கான growth இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து க்ளீன் டெக் மேனுஃபேக்சரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லோக்கல் ஏரியாஸை வந்து இதில் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 லோக்கல் ஏரியாஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் கோஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டார். ஸோ இண்டஸ்ட்ரியல் அது வந்து இண்டஸ்ட்ரி லேபர்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஆல் 1 2 3. ஸோ அதுக்கு அடுத்து ரொம்ப ஃபேக்சுவலான கொஷின். ஸோ ஃபேக்சுவலான கொஷின். ஸோ இது வந்து பெருசாக நம்ம யூபிஎஸ்சியில் மற்ற எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்க முடியாது. த கதம்பூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் அட் உத்தரப்பிரதேஷ். ஸோ கதம்பூர் பவர் ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் அட் உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததுனால இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் military operations undertaken by India against Pakistan. அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு கொஷின் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். அதாவது குரோனாலஜியாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் நடந்த ஆப்ரேஷன்ஸ். பட் குரோனாலஜியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. தட் மீன்ஸ்
ஆப்ரேஷன் ரிடில் இஸ் ஃபர்ஸ்ட். ஆப்ரேஷன் ரிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1965 வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. 1965 வந்து ஆப்ரேஷன் ரிடில். ஸோ அதுக்கு அடுத்து வந்து எல்லாமே பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வந்த மிஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லி. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் 1971. இது வந்து ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேகதூத். இதுவும் தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சியாச்சின் கிளேஷியரை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக எடுத்த மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேகதூத். ஆப்ரேஷன் சேஃப் சாகர் வந்து பார்த்தீங்கன்னா 1999. இது வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு உண்டான ஆப்ரேஷன். ஓகேங்களா. ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண ஆப்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சேஃப்டு சாகர். ஸோ 2134 ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லி 1971. ஸோ ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேக்னா ஹெலி பிரிட்ஜை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஆப்ரேஷன் பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் வந்து பண்ணது தான் ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லி. ஸோ அதுக்கு அடுத்து ஆப்ரேஷன் ரிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஜிப்ரால்டர், பாகிஸ்தான் நடத்தின ஆப்ரேஷன் ஜிப்ரால்டரோட பதிலடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிடில். ஸோ ஆப்ரேஷன் மேகதூத் சியாச்சின் கிளேஷியரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து அதே மாதிரி கார்கில் வாரில் ஆப்ரேஷன் சேஃப்டு சாகர் அப்படிங்கிறது கார்கில் வாரில் நம்ம கொண்டு வந்த ஆப்ரேஷன்ஸ் தான். மீன்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆப்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சேஃப்டு சாகர். ஸோ ஆக்சுவலாக 2134. நெக்ஸ்ட், which of the following statements is correct about recently elected as chancellor Mr. Friedrich Merz? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கொஷின் தான். பிகாஸ் அதாவது ஒரு இஷ்யூ, ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சாங்களா செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது. பட் இது கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா he lost in first round of voting. Yes, he lost in first round of voting. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஓட்டிங்கில் தோத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஜெயிச்சார். இஸ் கோயிலேஷன் இன்க்ளூட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் டெமோக்ராட்டிக் யூனியன்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் சோஷியல் யூனியன்ஸ். 2வும் கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் 1 and 2 கரெக்ட். இதை பற்றி பெருசாக நமக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இல்லை. பிகாஸ் இது ஜஸ்ட் இட் வாஸ் அ மொமெண்ட், இட் அக்கர்ட். அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஷினாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது ரொம்ப டஃப்பான கொஷின். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சாங்களா செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஆக்சுவலாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெகார்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் இன்கம் எலாஸ்டிசிட்டி இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு? ஆக்சுவலாக நேச்சர் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் இன்கம் எலாஸ்டிசிட்டி வந்து கரெக்டாக மேட்ச் ஆனது எதுலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நெசசிட்டி கூட். ஸோ நெசசிட்டி கூட்டோட டிமாண்ட் மீன்ஸ் கரெக்ட். நெசசிட்டி கூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஸ் பிட்வீன் இன்கம் எலாஸ்டிசிட்டி 1 and 0. எஸ், இட்ஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸுரி குட் இஸ் மோர் தேன் 1ன்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் எலாஸ்டிசிட்டி இஸ் மோர் தேன் 1ன்னு சொல்லியிருக்காங்க. லக்ஸுரி குட் இட் இஸ் கரெக்ட். இன்ஃபீரியர் குட்ஸ் இஸ் மோர் தேன் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ, இன்ஃபீரியர் குட்ஸ் இஸ் நாட் மோர் தேன் 0. இன்ஃபீரியர் குட்ஸ் வந்து நெகட்டிவ்ல போகும். பிகாஸ் இன்ஃபீரியர் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போகும் இன்கம் எலாஸ்டிசிட்டியில். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகேங்களா. Which of the following statements is relationship price elasticity of demand and types of firms? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் அண்ட் பியூர் ரொம்ப மீன்ஸ் கஷ்டமான ஒரு கொஷின் தான். ஸோ பிகாஸ் ரொம்ப கோர் எக்கானமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கேட்டிருக்காங்க பர்ஃபெக்ட் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் அசோசியேட்டட் வித் காம்படிட்டிவ் ஃபர்ம்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் டிமாண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் காம்படிட்டிவ் ஃபர்ம்ஸ். ஆமாம், பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஃபர்ம்ஸோட தான் இருக்கும். பட் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் டிமாண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் மோனோபோலிஸ்டிக் காம்படிட்டிவ் ஃபர்ம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். மோனோபோலிஸ்டிக் காம்படிட்டிவ் ஃபர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து it does not comes under perfect inelastic demand. So statement 2 வந்து தப்பு. statement 1 only correct. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கொஷின் அடுத்தடுத்த பார்ட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.